ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ட்ரக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்ல. ஆனா இன்னைக்கு 15-16 வயசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்கிட்ட கூட இன்னைக்கு ட்ரக்ஸ் கல்ச்சர் உருவாகி இருக்கு, கஞ்சா பழக்கங்கள் உருவாகி இருக்கு. இதோடைய இம்பாக்ட் தான் பெண்களுடைய பாதுகாப்பு அதிகமான கேள்விக்குள்ளாவதற்கு முக்கியமான காரணங்கள். அதை சரி செய்ய விளையாட்டுத்துறையை வந்து எல்லா இடத்துலையும் போக்கஸ் பண்ண சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் விளையாட்டு திடல்கள் கிரவுண்ட்ஸ் இருக்கோ, அது எஸ்டிடி மட்டும் இல்ல, கார்பரேஷன் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ், எஸ்டிடி டிபார்ட்மெண்ட் இருக்க கிரவுண்ட்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து எல்லா கிரவுண்ட்ஸையும் ஃபெட்லைட் போட சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஃபெட்லைட்ஸ் போட்டு மார்னிங் 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் 3-4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ அனைத்து கிரவுண்ட்ஸும் மைதானங்களும் ஃபெட்லைட்டை இமீடியட்டா வந்து போட சொல்லி உத்தரவிட்டிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.